பிளாக் கலரில். வாவ் சூப்பர். நான் எப்படி கூலிங் கிளாஸ் நார்மலாக போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கு. வாவ் செம்ம சூப்பர். அழகா ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. வாவ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜீனியஸ் ஏகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள் நானோ பனானா ஏஐ ஃபீச்சர்ஸ்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வாரம் ஃபுல்லாக அதை பற்றி தான் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. நமக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ளே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டாங்க. இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோஸை வந்து ட்ரெஸ்ஸை வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி கூலிங் கிளாஸை போட்டுக்கலாம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம், நமக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இதில் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா 3D எஃபெக்டில் இமேஜ் கிரியேட் ஆகுதுனாங்க. ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இமேஜஸ் எனக்கு தேவையானதை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நம்ம இமேஜஸை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுபோக வேறு ஒரு சிஸ்டத்துலேருந்து ஒரு இமேஜஸ் வேறு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நமக்கு எந்த இமேஜஸை வந்து நம்ம தேவைப்படுதோ ஃபஸ்ட்டு அதை எடிட் பண்ணுற இமேஜஸ் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதுதான் இந்த கூகுள் ஏஐ ஸ்டூடியோவோட வெப்சைட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதை நீங்கள் ஃபோன்லேயுமே யூஸ் பண்ணலாம். ஃபோன்லேயுமே நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் இமேஜை ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். இது நான் சிஸ்டத்தில் வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இமேஜ் அப்லோட் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ட்ரெஸ் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஷர்ட் கலர் ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. இந்த கலரை சேஞ்ச் பண்ணி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். சேஞ்ச் ட்ரெஸ் கலர் டு பிளாக்னு கொடுப்போம். பிளாக் கலருக்கு இது மாறுதான்னு பார்ப்போம். அதாவது ட்ரெஸ் கலரை வந்து நம்ம பிளாக் கலருக்கு உடனே மாறிடுச்சு. பிளாக் கலருக்கு கிட்டத்தட்ட 17 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்ச பிளாக் கலருக்கு மாறிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த பிங்க் கலர் இருந்துச்சு ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் ப்ளூ கலரில், உடனே பிளாக் கலருக்கு மாறிடுச்சு. நல்லாயிருக்கு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இதை நம்ம தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபர்தராக கூலிங் கிளாஸ்லாம் வியர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நம்மளும் கூலிங் கிளாஸை வியர் பண்ணி பார்ப்போம். பிளாக் கலர் கூலிங் கிளாஸ். கருப்பு கலர் கண்ணாடி போடணும்னு சொல்கிறோம். எப்படி கருப்பு கலர் கண்ணாடி போடுதான்னு பார்ப்போம்.
அதாவது நம்ம கலரை சேஞ்ச் பண்ணணும்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து பண்ணுவாங்க. சில நேரம் நம்ம அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இது உடனடியாக பிளாக் கலரில் வாவ் சூப்பர். நான் எப்படி கூலிங் கிளாஸ் நார்மலாக போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. வாவ் செம்ம. இதை நம்ம தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கவும் செய்யலாம் போல். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா ஆக்சுவல் ட்ரெஸ்ஸு வந்து இந்த இருக்கு இல்லையா, ஆக்சுவல் ட்ரெஸ்ஸு இந்த இருக்கு. இதான் ஆக்சுவல் காஸ்டியூம். இப்படி இருந்த ஃபோட்டோவை கலர்ஸை பாருங்கள், இதை ஃபுல்லாக பிளாக் கலராக மாற்றிருச்சு, கண்ணாடியை மாற்றிருச்சு. நிறைய இது வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இது நிறைய நம்ம போலீஸ் யூனிஃபார்ம் தேவை, மிலிட்ரி யூனிஃபார்ம் தேவை அப்படின்னா மிலிட்ரி யூனிஃபார்ம் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இது ஃபன்னாக விளையாடக்கூடாது. அதுக்குன்னு படித்து அதுக்குன்னு அந்த யூனிஃபார்மை போடணும். ஸோ விளையாடுறதுக்குலாம் இந்த இதில் நம்ம விளையாடக்கூடாது. சொல்கிறாங்க அந்த மாதிரி மிலிட்ரி யூனிஃபார்ம் நம்ம போட்ட மாதிரி இப்படி இருக்கும், ஆர்மி போலீஸ் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் விளையாடுறதுக்குலாம் ஒரு அளவு தான். இந்த இதிலலாம் நம்ம விளையாடக்கூடாது. ஓகே, இது நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் இந்த 3D இமேஜஸ்லாம் வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க. 3D இமேஜஸ் வந்து எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அதுக்குரிய ப்ராம்ப்ட் இருக்குது. 3D இமேஜஸ் உரிய ப்ராம்ப்ட் வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். சாரி குரூப்லங்க, டெஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இதை பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் நம்ம அதை 3D இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். இப்போ 3D இமேஜஸ்க்கு இதான் ப்ராம்ப்ட். இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு இப்போ எந்த இமேஜை நான் ப்ராம்ப்டாக மாற்றணும், சாரி 3D இமேஜஸை மாற்றணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இருக்கு, எனக்கு இந்த ஃபோட்டோவை 3D இமேஜாக மாற்றணும். இந்த இடத்துல ப்ராம்ப்டை கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3D இமேஜஸாக மாறும். ஸோ 3D இமேஜஸாக எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோஷாப்பு இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தெரியாத இருக்கிறவங்களுக்கு, எடிட்டிங் வேகமாக பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஏதாவது ட்ரெஸ்ஸு வந்து ஆன்லைனில் பார்க்குறோம். அதை போட்டு பார்க்குறதுக்கு வந்து இது நமக்கு போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்து. வாவ், இமேஜ் ஜெனரேட் ஆயிடுச்சு. சூப்பர், அழகாக ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. வாவ், இது வந்து 3D இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிச்சு. இன்னும் இந்த மாதிரி நிறையா இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்ஸ்டாகிராமில். அதாவது ஃபுல்லாக ஒரு ஸ்டாச்சு மாதிரி ரெடி பண்ணுறது, அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் ப்ராம்ப்ட்லாம் இருக்குது. இப்போ நம்ம அதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா அதுவும் இதே மாதிரி தான் பர்ஃபெக்ட் ஆகும். இப்போ ஏற்கனவே நம்ம பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை வந்து பிளாக் கலராக ட்ரெஸ்ஸாக மாற்றுச்சு. பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை பிங்காக மாற்றோம் அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த இருக்குது ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டு, அது எதுவும் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த பிளாக்கை வந்து ரெட்டாக மாற்றி பார்க்கணும். இந்த ட்ரெஸ் கலரை வந்து சேஞ்ச் பிளாக் கலர் டு ரெட் கலர். ரொம்ப குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. நல்லா இருக்குது. இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரியே எனக்கு இமேஜ் வந்து இது ஜெனரேட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. மற்றவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஸோ நம்ம வீடியோ நிறைய பார்த்தோம், அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அதே மாதிரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர், பிளாக் கலர் டு ரெட் கலர். வாவ், எப்படி பாருங்கள், கலர் வந்து பிளாக் கலர் இருக்குது, உடனே ரெட் கலராக மாறிடுச்சு. நல்லா இருக்குல்ல? இதே நம்ம கூலிங் கிளாஸ் வந்து எனக்கு ரெட் கலரில் கூலிங் கிளாஸ் வேர் பண்ணணும், வேர் ரெட் கலர்
கூலிங் கிளாஸ். ரியலாக நம்ம வந்து எடிட் பண்ணால் கூட எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கும்னு தெரியல. பட் இது 1 செகண்டில் வந்து சூப்பராக எடிட் பண்ணி காமிக்குது. இது ரெட் கலர் கூலிங் கிளாஸ்க்கு அந்த ஃப்ரேம் ரெட் கலரில் காட்டுது. இந்த ஃப்ரேம் ரெட் கலரில் காட்டுது. சூப்பர், நல்லா இருக்கு, நைஸ். இது எடிட்டிங் வந்து இந்த கூகுள் நானோ ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் நிறைய இதில் வந்து நம்ம வந்து சிம்பிளாக ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி காமிக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் இதெல்லாமே எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமப்படுறவங்க இதை யூஸ் பண்ணலாம். பட் இதை ஃபோட்டோஷாப் அளவுக்கு ஈக்குவலான்னு சொல்லணும்னா அந்த அளவுக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது. பட் இது ஓகே. இந்த இமேஜ் வந்து வேகமாக நல்லா ஜெனரேஷன்ஸ் ஆகுது. இதே மாதிரி நான் மற்றவங்க சொல்லும் போது நான் கூட நம்பல. ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா பர்ஃபெக்டாகவே ரிசல்ட்ஸ் வருது. அதே மாதிரி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லேப்டாப்பில் மட்டும் இல்லை, ஃபோன்லேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி வருங்கிறத சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.